தமிழக வெற்றிக் கழகம் இவ்வளவு பெரிய வெற்றியை தரும் என்பதை மேடைகளில் அவங்க பட்ஜெட் டைலாக் மாதிரிலாம் பேசினாங்க. பல பேர் அதை யாருமே நம்பவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. தேர்தல் என்கிற ஒரு சிஸ்டத்தை அவர்கள் எப்படி உள்வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நிறைய கேள்விகள். நானே கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன். நிறையா முறை நிறைய நேர்காணல்களில் நானே அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறேன். அப்போ அதை மீறி எப்படி வந்தது அப்படின்னு பார்க்குற போது திமுக ஆட்சியின் மீது ஒரு வகையான அதிருப்தி இருந்திருக்கிறது மக்களிடத்திலோட. அது ஒரு பெரிய அளவிலே இருந்திருக்கிறது. அது பல காரணங்கள் இருக்கு. விஜயகாந்த் தேமுதிக மூலமாக முயற்சி பண்ணார். ராமதாஸ் சமூக நீதி அரசியல் பேசி அவர் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க போகிறேன் திமுக அண்ணா திமுக இல்லாமல் அவர் ஒன்று முயற்சி பண்ணி பார்த்தார். எல்லாருமே முயற்சி செய்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வரைக்கும் அல்லது மக்கள் நீதி மையம் வரைக்கும். இவர்கள் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு என்பது என்னதுன்னா மக்களின் பேராதரவு விஜய்க்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் சிறந்த அரசியல் தலைவரா, சித்தாந்த கொள்கைகள் எல்லாம் கொண்டவரா, சிறந்த நிர்வாகியா, அவர் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்களா, பண்பட்டவர்களா என்றெல்லாம் கேட்டால் இந்த நிமிடம் வரைக்கும் இல்லைங்கிறது தான் பதில். அவர் எல்லா ஊடகங்கள்லையும் விவாதங்களையும் வரக்கூடியவர் தான். அவர் வழக்கறிஞர் தான். ரெண்டு பேருமே இந்த தமிழ் பேச்சுங்கள் மூச்சு பரிசு பெற்ற ரெண்டு பேருமே ஆட்களே. ரெண்டு பேருமே சிறந்த பேச்சாளர்கள் தான். ஆனால் ராஜ்மோகன் வெற்றி பெறார். லாட்டரி சீட்டை கொண்டு வர போகிறாங்க. திரும்ப ஆதவர்ஜனா லாட்டரி சீட்டை கொண்டு வரது வலியுறுத்துவார். திமுகட்ட வலியுறுத்தினார், அது நடக்கலை. அப்புறம் அதுபோக அவர் ராஜ்யசபாவுக்கு ட்ரை பண்ணார், நடக்கலை. அதனால தான் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் அவங்க என்ன செயல் திட்டத்தை முன்வைக்க போகிறார்கள் என்பதற்கு முன்னாடி 3/2 அப்படிலாம் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அது அதிமுகன்றது எடப்பாடி கை வசம் இருக்கிற ஒரு அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை யாராவது மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்கிற முயற்சியில் இருந்தால் செல்லா ஓட்ட தானே மாறும். இல்லை அது அப்படி செல்லா ஓட்டா மாறாது. ஆதரவு நிலைப்பாடு வெளியிலிருந்து ஆதரவுன்னு கூட சொல்லலாம். எடப்பாடியே சொல்லலாமே நாளைக்கு. அது அமித்ஷா சொல்லுவாரா, எடப்பாடி சொல்லுவாரா? அந்த சந்தேகத்துக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த இடத்திலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளாக இருக்கக்கூடிய விசிக, இடதுசாரி, காங்கிரஸ் கட்சி இதை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவை நம்ம எதிர்நோக்கி காத்திருந்தோம். தேர்தல் முடிவு வந்துருச்சு. தாவேகா 108, திமுக கூட்டணி 73, அதிமுக 47. இந்த தேர்தல் ஒரு இந்திய வரலாற்றிலே ஒரு சாதனை படைத்திருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். வந்த முதல் தேர்தலிலே விஜய் வெற்றி கண்டுள்ளார். அதுவும் ஒரு பெரிய 37% வாக்கு வித்தியாசம். எப்படி பார்க்குறீங்க இதை? இந்த வெற்றி எப்படி வந்தது விஜய்க்கு? தமிழக வெற்றிக் கழகம் இவ்வளவு பெரிய வெற்றியை தரும் என்பதை மேடைகளில் அவங்க பட்ஜெட் டைலாக் மாதிரிலாம் பேசினாங்க. பல பேர் அதை யாருமே நம்பவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. தேர்தல் என்கிற ஒரு சிஸ்டத்தை அவர்கள் எப்படி உள்வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நிறைய கேள்விகள். நானே கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன். நிறையா முறை நிறைய நேர்காணல்களில் நானே அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறேன். அப்போ அதை மீறி எப்படி வந்தது அப்படின்னு பார்க்குற போது திமுக ஆட்சியின் மீது ஒரு வகையான அதிருப்தி இருந்திருக்கிறது மக்களிடத்திலோட. அது ஒரு பெரிய அளவிலே இருந்திருக்கிறது. அது பல காரணங்கள் இருக்குது. அதில் முதன்மையான விஷயங்கள் அரசு ஊழியர்கள் பிரச்சனையாக இருக்கலாம், தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருக்கலாம், சொத்துக்கெல்லாம் வரி விதித்ததில் கூடுதலானது காரணமாக இருக்கலாம் என்று பல்வேறு காரணங்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு திமுக மீதான அதிருப்தியினுடைய விகிதாச்சாரம் கூடிக்கொண்டே போவதை ஏறத்தாழ திமுக கணிக்க தவறிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் இந்த புதிய தலைமுறையாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு இருக்க மனநிலை இருக்குல்ல, ஒரு தலைமுறை மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்ட போது அந்த காலகட்டத்தில் அரசியல் என்னவாக இருந்துச்சுன்னா, விடுதலை போராட்டத்துக்காக சிறைக்கு போனவர்கள் எல்லாம் தலைவர்கள் ஆகிறாங்க அல்லது அதிகார மையத்துக்கு வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் காமராஜர் 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தவர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராகவும் இருக்கார். அது தியாகத்தின் அடிப்படையில் தோன்றுகிறது. அது சுதந்திர போராட்டம்னா இது மொழி போராட்டம்.
திராவிட இயக்கத்தில் மொழி போராட்டத்தில் தான் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது அவங்களால. அப்போ ஒரு தாய்மொழியை காக்கிற போரில், தாய்நாட்டை காக்கிற போர், அந்நிய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற விடுதலை போரில் ஒரு வெற்றி என்றால், தாய்மொழி காக்கிற போரில் இவர்கள் வெற்றி பெறுறாங்க மொழி போராட்டத்தினுடைய. இப்போ இது 2 லட்சியவாதத்திற்கான அரசியல். நீங்கள் அதற்கு பின்பு திராவிட இயக்கம் அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்பு, கலைஞருடைய கைகளுக்கு வந்ததற்கு பின்பு அரசியல் நீண்ட அரசியல் கலைஞருக்கு நிறைய மாற்றங்கள் நிகழ்கிறது. அப்பையும் எம்ஜிஆர் ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சியை உடைத்து கொண்டு வெளியில் போகிறாரு, வெளியேற்றப்பட்டார் கட்சியிலேருந்து. அப்போ ஒரு மிகப்பெரிய உடைப்பு உருவாகுது, அந்த கட்சியிலேருந்து வெளியேறாரு. அப்போது ஒரு மாபெரும் அணியை கட்டமைத்து அவங்க ஒரு அரசியல் செய்கிறாங்க. திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் தான் ஒரிஜினலாக அண்ணா திமுகங்கிறதா உண்மையான திமுகங்கிற மாதிரி ஒரு அரசியலை செய்கிறாங்க. அது எம்ஜிஆர் மறைவு வரைக்கும் செல்வாக்கு பெற்றதாக இருந்தது. அதுக்கு பின்னாடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் வைகோ கட்சியை உடைச்சி 94 காலகட்டங்களில் போகிறார். இப்போ இந்த பல முறை இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது. 90களுக்கு பிந்தைய அரசியல் என்பது ஏறத்தாழ 2000ங்களுக்கு பின்புள்ள அரசியல் என்பது ஏறத்தாழ இந்த இடைத்தேர்தலில் மட்டுமே காசு கொடுத்து ஜெயிக்கிறது, மூக்குத்தி கொடுக்கறது, குடம் கொடுக்கறது அப்படிங்கிற கலாச்சாரம் உருவானது போய், அந்த இடைத்தேர்தல் கலாச்சாரம் என்பது எல்லா தேர்தலுக்குமான கலாச்சாரமாக மாறிடுச்சு. அதனுடைய விளைவு ஒன்றாயிருச்சுன்னா, இன்றைக்கி பெரும் கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் தேர்தலை எதிர்கொள்ள முடியும். நீங்கள் பல கோடி ரூபா செலவு பண்ணணும். ஒரு சிறிய கிராமத்துக்கு மட்டுமே ஒரு 18 லட்ச ரூபா ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க, நான் இருக்க கிராமத்துக்கு. அப்போ பல இடங்களில் இந்த மாதிரி தகவல்கள் வருகிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேரூராட்சி தலைவராக இருந்தார். அவர் இப்போ தலைவராக இல்லை. அவர் காசுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காத காலத்தில் 90களின் காலகட்டத்தில் அவர் தலைவராக இருந்தார். இப்போ மறுபடியும் அவர் போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. அவர்கிட்ட கேட்டேன், மானாமதுரைக்கு அது நகராட்சி ஆயிடுச்சு, இப்போ பேரூராட்சி. மானாமதுரை நகராட்சிக்கு நீங்கள் மீண்டும் தலைவராகணும்னா எவ்வளோ செலவு பண்ணணும்னு கேட்டேன். 2 கோடி ரூபான்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 கோடி ரூபா செலவு பண்ணி தான் ஒருத்தர் தலைவராக முடியுங்கிற அளவுக்கு ஜனநாயகம் ரொம்ப காஸ்ட்லியான இடத்துக்கு போயிடுச்சு. இது அந்த கட்சி இந்த கட்சிங்கிறது பற்றிய பிரச்சனை அல்ல, இது பொது பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்போ இந்த கோபம்லாம் மக்கள்கிட்ட அவனுடைய அன்றாட தேவைக்காக இவங்கிட்ட காசு வாங்கிட்டா கூட அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறான். இன்றைக்கி அரசியல் மிகப்பெரிய அளவில் வணிகமயமாக மாறிக்கிட்டே இருக்குது, கார்ப்பரேட் மயமாக மாறிக்கிட்டே இருக்குது. இந்த அரசியலை சாமானியனால் எதிர்கொள்ள முடியலை. இப்போ ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும்ங்கிறதுல பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. மதிமுகவில் வைகோ முயற்சி பண்ணார், கட்சியை தொடங்கி வச்சு. விஜயகாந்த் தேமுதிக மூலமாக முயற்சி பண்ணார். ராமதாஸ் சமூக நீதி அரசியல் பேசி அவர் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க போகிறேன் திமுக அண்ணா திமுக இல்லாமல் அவர் ஒன்று முயற்சி பண்ணி பார்த்தார். எல்லாருமே முயற்சி செய்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி வரைக்கும் அல்லது மக்கள் நீதி மையம் வரைக்கும். இவர்கள் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு என்பது என்னதுன்னா, மக்களின் பேராதரவு விஜய்க்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, விஜய் சிறந்த அரசியல் தலைவரா, சித்தாந்த கொள்கைகள் எல்லாம் கொண்டவரா, சிறந்த நிர்வாகியா, அவர் கூட இருக்கிறவர்கள்லாம் பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்களா, பண்பட்டவர்களா என்றெல்லாம் கேட்டால் இந்த நிமிடம் வரைக்கும் இல்லைங்கிறது தான் பதில். ஆனால் இதையெல்லாம் மீறி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் அரசியலின் மீதில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை அவர் மிகச் சிறப்பாக அறுவடை செய்திருக்கிறார். இது வழக்கமாக யார் செய்வானா, திமுக மேலே கோபம் வரும்போது அண்ணா திமுக தான் ஜெயிக்கும், அண்ணா திமுக மேலே கோபம் வரும்போது திமுக ஜெயிக்கும். இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி, நான் கூட அடிக்கடி ஒரு உதாரணமாக சொல்லுவேன், ஒரு நதிக்கு 2 கரைகளை போல அதிமுகவும் திமுகவும். ஒரு கரையை உடைச்சிட்டாங்க பாஜக, அதிமுகவுடைய கரை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கரைகளை கைப்பற்றி விட்டார் விஜய். அதிமுகவினுடைய இடத்தை, திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அவர் கைப்பற்றியிருக்கிறார். முதல் தேர்தலிலேயே 34% வாக்கு வங்கி இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு வெற்றியாக இருக்குது. அதாவது அவங்க கட்சிக்காரங்களுக்கு அது ஆனந்த அதிர்ச்சி, மற்ற கட்சிக்காரர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிற மேஜிக் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே புரியலை. ஏன்னா பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் பெயர் தெரியலை, வேட்பாளர்கள் பல பேர் ஓட்டு கேட்க வேற போகலை. சரியா, இங்கே தாவேகாவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லா ஊர்களுக்கும் போனாங்களா, எல்லா தெருக்களுக்கும் போனாங்களா? ஏன் விஜயே எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரா, எல்லா நிர்வாகிகளையும் சந்தித்தாரா, 234 தொகுதிக்கு சுற்றி வந்தாரா, எடப்பாடி சுற்றி வந்தார், இவர் சுற்றி வந்தாருன்னா போகலை. அப்போ அவர் அதற்காக தீவிரமாக உழைக்காத போதும் அவரை மக்கள் நம்பி இருக்கிறார்கள். இங்கே தான் என்னென்னா, எனக்கு இதில் இருக்க ஒரு தீமையில் ஒரு நன்மை என்னவென்றால், ஒரு பைசா கூட கொடுக்காம ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அதாவது இந்த மாநகரங்களில் புஷி ஆனந்த்,
இந்த மாதிரி ஆதவர்ஜனா மாதிரியான தொகுதிகளை கொஞ்சம் செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. அதை கடந்து நான் சொல்கிறேன், பல இடங்களில் சில கோடீஸ்வர வேட்பாளர்களும் நிறுத்தியிருக்காங்க. எல்லாரையுமே ஏழை வேட்பாளர்கள் அல்ல, அவங்க சில பேர் சொந்த செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்சியிலிருந்து காசு யாருக்கும் தாவேக்காலேருந்து கொடுக்கல. பல ஏழ்மையான வேட்பாளர்கள், சாதாரணமானவர்கள், பெரிய அளவில் செலவு பண்ணாதவர்கள், பெரிய விளம்பரம் இல்லாதவர்கள், லோக்கலில் வந்து அடையாளம் பெறாதவர்கள் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் முஸ்தபாவுக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பிடிஆர் பழனிவேல்ராசன் போட்டுக்கிட்ட அந்த தொகுதிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவர் வெற்றி பெறாரு. அவர் வந்து அந்த தொகுதியை அவருக்கு ஒதுக்குறாங்க, மதுரை தொகுதியை அப்படின்னு சொல்லும்போது அவர் போக மறுக்கிறாரு. எனக்கு அதுக்கு அந்த ஊருக்கு என்ன சம்பந்தம், எங்கள் ஊரில் எனக்கு கொடுங்க, நான் உத்தமபாளையம், எனக்கு அந்த பக்கம் கம்பத்தில் எனக்கு கொடுங்க அப்படி தான் கேட்குறாரு. அங்கே தான் இருக்குது சீட்டு, நீங்கள் கிளம்புட்டாங்க. அவர் வேண்டாம் விருப்பம் தான் போகிறார். அங்கே ஒரு நட்சத்திர வேட்பாளராக சுந்தர்சி நிற்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து மிகப்பெரிய அமைச்சராக இருந்து மிகப்பெரிய பாரம்பரிய புகழ் பெற்றிருக்கக்கூடிய பிடிவேல் பழனிவேல் தியாகராஜன் அந்த தொகுதியில் போய் முஸ்தபா வெற்றி பெறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து, இப்போ நீங்கள் தமிழன் பிரசன்னாவும் ஒரு பாப்புலரான ஃபிகர் தான் எக்மோரில். அவர் எல்லா ஊடகங்கள்லையும் விவாதங்களையும் வரக்கூடியவர் தான், அவர் வழக்கறிஞர் தான். 2 பேருமே இந்த தமிழ் பேச்சங்கள் மூச்சு வந்து பரிசு பெற்ற 2 பேருமே ஆட்களே, 2 பேருமே சிறந்த பேச்சாளர்கள் தான். ஆனால் ராஜ்மோகன் வந்து வெற்றி பெறார். அதில் எம்ஜிஆர் காலத்திலே கூட ஒட்டுமொத்தமாக திமுகவின் கோட்டையாக இருந்த சென்னை அசைச்சு பார்க்க முடியலை எம்ஜிஆரால். தாவேக்கா அசைத்து பார்த்து விட்டது. ஒட்டுமொத்தமாக விஜயோட இந்த பெரிய அலை இங்கே அதிமுகவும் சரி திமுகவும் சரி வாஷ் அவுட் பண்ணியிருக்கு. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது போல் மக்களுக்கு ஏற்ப தலைவர்கள் இங்கே கிடைச்சிருக்காங்க. கடந்த காலகட்டத்தில் இந்த சங்கதிகளுக்கு ஏற்ப தலைவர்கள் வந்திருக்காங்க, அப்படி எடுத்துக்கலாம் இல்லை? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, காந்தி இருக்கும்போது தான் அம்பேத்கர் தலைவராக இருக்கார், சமமான தலைவர். காந்தி ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்றால் அம்பேத்கர் ஒரு ஆளுமை. காமராஜர் இருக்கும்போது தான் அண்ணா இருந்திருக்காரு, கலைஞர் இருக்கும்போது தான் எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு, ஜெயலலிதா இருக்கும்போது வந்து தான் வந்து திமுகவில் அடுத்த கட்ட தலைவராக ஸ்டாலின் வந்து உருவெடுத்து வர்றார். உதயநிதி தலைமை இருக்கிற காலகட்டத்தில் விஜய் தலைவராக வர்றாரு. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு வரிசை கிரமமாகத்தான் நடக்கிறது. இது ஒரு அதிசயம்தான். அது எந்த தன்மை கொண்ட தலைவர்களோ அதே அதற்கு நிகரான தன்மை கொண்ட இவர் திரைப்பட தயாரிப்பாளர் உதயநிதினா அவர் திரைப்பட நடிகர், அவர் கம்பெனியில் நடிச்சிருக்காரு. இல்லை, மக்களும் சினிமாவை சார்ந்து பயணிக்கும் போது தான் அந்த சினிமா நடிகரை இல்லை, அந்தந்த காலகட்டத்தில் நம்ம எந்த பஸ் வருதோ அதில் தானே ஏறி போகிறோம். நீ சாதாரண பயணம் இருக்குது, இன்றைக்கி நம்ம இரவு ஒரு இடத்துக்கு போய் ஆகணும், ஒரு ஊருக்கு வந்து நாளைக்கு காலையில் போய் ஆகணும், அவசரமாக ஒரு திடீர் பயணம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த வாகனம் அவைலபிளோ அதில் தானே ஏறி போவோம். இது அப்படி தான் பார்க்கணும். எல்லா காலத்துலேயுமே அறிஞர் அண்ணா மாதிரி தலைவர்களே வருவாங்க, காமராஜர் மாதிரி தலைவரே வருவாங்க, அம்பேத்கர் மாதிரி தலைவர் வருவாங்க, இப்போ சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் விசிகா இருக்குன்னா இன்னொரு திருமாவளவனை தேட முடியுமா விசிகாவில் போய்? அவர் ஒரு தலைவர், அவ்வளோ. அவரோட தனித்தன்மையில் அவர் ஒரு மகத்தான தலைவர், அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ அடுத்து அந்த இயக்கத்தை நடத்துகிறவர்கள் அப்படிங்கிறவங்க யார் கிடைக்கிறார்களோ அவர்களை வைத்து தான் கட்சி நடத்த முடியும். நீங்கள் போய் ஆர்டர் பண்ணியா செய்ய முடியும் ஆளுகளை? ஆளுமை என்பதை உருவாக்க முடியாது, அது காலத்தால் உருவாக்கப்படுவதை தவிர நீங்கள் வந்து யாரையும் நீங்கள் தலைவராக வந்து நீங்கள் செயற்கையாக கிரியேட் பண்ணவே முடியாது. அதாவது காட்டு செடி வேற, குரோட்டன்ஸ் செடி வேற. விஜயோட வெற்றியை ஒரு மிராக்கலாக பார்க்குறீங்க? ஒரு மிராக்கல் நடந்து. நான் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த நாளிலே இருந்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தவன் என்பது இந்த காணொலியை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்கிற அந்த மரியாதையை நான் செலுத்த விரும்புகிறேன். இப்போ கூட எனக்கு விஜய் மேலே மரியாதை வரல, நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். விஜய் வந்து ஆளுமையாகிவிட்டார், அது மிகச்சிறந்த தலைவராகிவிட்டார், ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக உருவாகி விட்டார், அறிவாற்றல் மிக்கவராகிவிட்டார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் அதை நிரூபித்தால் நான் பாராட்டுறேன். அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர் நிரூபிக்கட்டும், நான் அவர் சிறந்த நிர்வாகத்தை தரட்டும். நமக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி கிடையாது, விஜய் வரக்கூடாது அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சி நமக்கு கிடையாது. நம்ம வந்து அந்த செயல்பாட்டு ரீதியாக அவர் சிறந்தவராக தன்னை நிரூபித்தால் பாராட்டுவோம். நம்ம விஜய் வெற்றிக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிராக்கல் நடந்திருக்கு. ஆனால் திமுக மிராக்கல் மக்கள் தான் நிகழ்த்தி இருக்காங்க. இல்ல, திமுக தோல்விக்கு என்ன காரணம்? திமுகவினுடைய தோல்விக்கு வந்து பல காரணங்கள் இருக்கிறது. அவர்கள் பல பிரச்சனைகளை கையாண்ட விதம் ஒரு காரணம். அது வந்து மிக முக்கியமான காரணம் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிந்து வந்து அரசு ஊழியர்களில் இருந்து தூய்மை பணியாளர்களில் இருந்து பல விஷயங்களை வந்து அவர்கள் கையாண்ட விதம், தலித் பிரச்சனைகளை வந்து அவர்கள் கையாண்ட விதம், இங்கே வந்து பல விஷயங்களுக்கு அவர்கள் வந்து அவர்களுடைய நடவடிக்கை மீது மக்களுக்கு திருப்தி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எலெக்ஷன் வரை திமுக வெற்றி தங்கள் கையில் இருந்ததாக பேசப்பட்டது இல்லையா? இல்லை, அவர்கள் எங்கே ஏமாந்தாங்கன்னா நலத்திட்டங்கள் தங்களை காப்பாற்றிவிடும் அப்படின்னு நம்பினாங்க. நலத்திட்டங்களால் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியவில்லை.
அப்படி தான் பார்க்குறேன். ஓவர் கான்ஃபிடென்ட். ஓவர் கான்ஃபிடென்ட்னு இல்லை, கடந்த காலங்களில் அது ஒர்க் அவுட் ஆயிருங்களே. நீங்கள் ஏற்கனவே மிக்சி கொடுக்குறோம், நாங்கள் கிரைண்டர் கொடுக்குறோம், வந்து அம்மா உணவு உருவாக்குறோம், நாங்கள் சத்துணவு திட்டம் போட்டிருக்கோம், அப்படி சொல்லித்தானே அதிமுக வெற்றி பெற்று. இல்லை, மக்கள் அதன் தொடர்ச்சியாக இவங்க என்ன நினச்சாங்க, நம்ம நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்துட்டோம், மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம், அப்படிங்கிறதுனால அந்த வாக்கு வங்கி நமக்கு உரித்தானதாக மாறிவிடும் நம்பினாங்க. மக்கள் பெரிதும் பேசப்பட்டது, அதுவும் தாவேகா தரப்பில் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது, திமுக ஒரு பெரிய ஊழல் கட்சி, அங்கே ஊழலால் தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறோன்னு மக்கள் மத்தியில் பேசினாங்க. இப்போது திமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்கிற வரிசையில் விஜய் இப்போ என்ன செய்ய போகிறாரு? ஏற்கனவே பெண்களுக்கு பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. 6 சிலிண்டர், தங்கம், 1 பவுன் தங்கம், இது போன்ற மாதம் 2500, இதெல்லாம் எப்படி செய்ய போகிறாரு? என்ன கேள்வி, நான் முடிச்சிடறேன். என்ன கேள்வின்னா, திமுக பல கடனை வாங்கி வச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதுதான் பெரிய குற்றச்சாட்டு. கடனாளியாக ஆக்கி வச்சுருக்காங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி, தமிழ்நாட்டை நடுத்தரவில் நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற விஜய் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இவர் வந்து என்ன செய்ய போகிறார்? அதாவதுங்க, நிர்வாக ரீதியாக இதை எப்படி சமன்படுத்துவது, ஒருவேளை கஜானா காலின்னு வச்சுக்கிட்டா கூட அது எப்படி சமன்படுத்துவது, எப்படி கஜானாவை நிரப்புவது, இது நடைமுறையில் நிறைய சிக்கல் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க வந்து லாட்ரி சீட்டை கொண்டு வர போகிறாங்க, திரும்ப ஆதவர்ஜனா வந்து லாட்ரி சீட்டை கொண்டு வரதுக்கு வந்து வலியுறுத்துவார், திமுகட்ட வலியுறுத்தினார், நடக்கலை. அப்புறம் அதுபோக அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு ட்ரை பண்ணார், நடக்கலை, அதனால தான் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் அவங்க என்ன செயல் திட்டத்தை முன்வைக்க போகிறார்கள் என்பதற்கு முன்னாடி மெஜாரிட்டியை அவங்க முதல்ல நிரூபிக்கணும். அங்கே வாங்க நீங்கள், சரி, நீங்கள் உறுதியான அரசாங்கத்தை அவர்கள் அமைத்து விட்டார்கள்ங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா தனி மெஜாரிட்டி அவர்கள் பெறலை. இப்போ அவங்களுக்கு ஒரு 10-12 சீட்டு தேவை இருக்கிறது. 118 வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது 118 கிடையாது. அதில் 2 தொகுதியில் ஒன்றை ராஜினாமா பண்ணும்போது ஒரு தொகுதி காலியாகும். சபாநாயகர் என்பவர் வந்து கட்சி சாராதவராக, வந்து கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கட்சி சாராதவராக மாறுறாருங்கிறனால அவர் அல்லாதவர்களுடைய கணக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 11-12 வரைக்கும் தேவை இருக்கு அவருக்கு. அந்த அடிப்படையில் விசிகா போன்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், வந்து அமமுக, அந்த மாதிரி பல கட்சிகள் வந்து அவர் வந்து பாமக, எந்த கட்சியினுடைய ஆதரவோடு, சிறு கட்சிகளின் ஆதரவோடு அவர் தன் மெஜாரிட்டியை நிரூபிக்க போகிறாரா? ஏன்னா அதிமுக வந்து ஆதரிப்பதற்கு மறுத்து விட்டது. இல்லை, இந்த கூட்டணி நீங்கள் சொல்கிற அந்த கட்சிகளெல்லாம் விஜய் ஆதரிக்கும் போது அது கூட்டணிக்கு செய்கிற துரோகம் தானே அது? இல்லை, அப்படி வந்து நம்ம அரசியலில் சொல்ல முடியாது. அரசியலை பொறுத்தவரையில் ஒரு கட்சிக்கு விசுவாசமாகத்தான் ஒரு கூட்டணி தொடர வேண்டும் என்று நம்ம அவர் வலியுறுத்த முடியாது. ஏன்னா ஜெயகாந்தன் தான் சொன்னார், நான் எந்த கட்சிக்கும் தாலி கட்டி கொள்ளவில்லைன்னு சொன்னார் ஒரு முறை. அது மாதிரி ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டிலே ஒரு கூட்டணி கட்சி தொடர்ந்து நீடித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது, அந்த நிலைப்பாடு என்பது பலமுறை மாறி இருக்கிறது. விசிகா ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்திருக்கு, ஏற்கனவே பாமக விசிகா ஒன்றா இருந்திருக்காங்க, இப்போ முரண்படுறாங்க. அமமுக வந்து எடப்பாடிக்கு எதிராக தான் தொடங்கப்பட்டுச்சு கட்சியை. பல முரண்பாடுகள்லாம் வந்து தேர்தல் அரசியலில் ஒரு மையப்புள்ளியில் சந்திப்பது என்பது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம்தான். அதனால் பாஜக பக்கம் வந்து அவர்கள் கையாளுகிற இடத்திற்கு வந்து விஜய் போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையிலே இடதுசாரிகள், விசிகா போன்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் விஜயை ஆதரவு கொடுப்பதன் மூலமாக பாஜக வந்து கையாள விடாமல் தடுப்பதற்கு நம்ம ஒரு தடுப்பணையாக மாற வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு அவர்கள் ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திருமாவளவன் தலைமையில் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல் வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த ஆட்சி முழுக்க முழுக்க இந்த இடதுசாரிகள், காங்கிரஸ்காரர்கள், மதச்சார்பற்ற முற்போக்கு அணியினுடைய கட்டுப்பாட்டில் விஜய் வருகிறாரா என்கிற கேள்வி தான் இப்போ முதன்மை கேள்வி. இல்லை, நீங்கள் இப்போ இந்த பதிலை சொன்னதுனால ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ இந்த விசிகாகட்டும், இடதுசாரிகளாகட்டும், இதற்கு முன்னாடி தாவேகாவை விமர்சனம் வச்சது பாஜகவோட பி டீமாக தான் செயல்படுவாங்க. இது அடிக்கடி சொன்னார். முழுக்க முழுக்க பாஜகவை சார்ந்தவர்கள் தான். நான் பாஜகவை ஆதரிக்கணும் ஒன்று தான், விஜய் ஆதரிக்கணும் ஒன்று தான் திருமாவளவனே எடுத்து சொன்னார். இப்போ இதே விமர்சனம் வெற்றி பெற்று வந்த உடனே அந்த கரை மாறிடுமா? உங்களுக்கு நினைவாற்றல் இருப்பதனாலேயே அந்த பிரச்சனை எல்லாரும் நினைவோடு வைத்திருப்பார்கள் என்ற அர்த்தம் அல்ல. ஏற்கனவே மக்கள் நீதி மையம் பாஜகவோட பி டீம் தான் சொன்னாங்க. அப்புறம் அவர் எந்த கூட்டணியில் இருக்கார்? இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு. டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைச்சாரு. அவர் திமுகவுக்கு எதிராக தானே அரசியல் செய்தார். சக்கர நாற்காலிகளே வந்து உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன் அப்படிலாம் பேசினார். அவர் கலைஞரை தான் சொன்னார். அதனால் கலைஞருக்கு எதிராக பேசினாருன்னு சொல்லி வந்து உதயநிதி வந்து கமலஹாசனை சந்திக்க மாட்டோம்னு சொன்னாரா? இல்லை திமுக அணியில் சேர்க்க மாட்டோம்னு சொன்னாங்களா? சேர்ந்து படம் தயாரிக்காமல் இருந்தாங்களா? அல்லது கமலஹாசனை ராஜ்யசபா எம்பி ஆகாமல் இருந்தாங்களா? அப்படிலாம் கிடையாது.
அது முடிந்து போன கதை. விஜய் வந்து ஒருவேளை பாஜகவால் கையாளப்படுகிறாரா என்கிற சந்தேகத்தின் நிழல் அவர் மீது படிந்தது உண்மை. ஆனால் அது சந்தேக நிழல் தான், நிரூபிக்கப்பட்டது அல்ல. அது இப்படித்தான் இருக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை. அது அவர் காங்கிரஸை தேர்வு செய்கிற போது, இடதுசாரிகளை தேர்வு செய்கிற போது, விசிகாவை வந்து தேர்வு செய்கிற போது, அந்த கூட்டணியின் தயவை அவர் நாடினால் பாஜக ஆதரவு நிலைப்பாடு இல்லை என்று ஆகிவிடும். அதை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த தொங்கு சட்டசபையாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் யாரின் ஆதரவிலே அவர் ஆட்சி அமைக்க போகிறார். இப்போ சில பேர் என்ன சொல்கிறான், அதிமுக வந்து ஆளை உடைக்க போகிறாங்க, எம்எல்ஏக்களை ஒரு கொத்தா தூக்க போகிறாங்க. ஏன்னா தனிநபராக போய் கட்சி மாறினா தான் கட்சி தாவல் சட்டம். நீங்கள் வந்து கும்பலாக வந்தால் அது பொருந்தாது. இல்லை, கும்பலானா மொத்தமாகவே எடப்பாடியை விட்டுட்டு அதிமுக மொத்தமாக வர மாட்டாங்க. இந்த 3/2 பங்கு அப்படிலாம் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அது வந்து அதிமுகன்றது எடப்பாடி கை வசம் இருக்கிற ஒரு அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை வந்து யாராவது மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்கிற முயற்சியில் இருந்தால் செல்லா ஓட்டை தானே மாறும். இல்லை, அது வந்து அப்படி செல்லா ஓட்டா மாறாது. ஆதரவு நிலைப்பாடு வெளியிலிருந்து ஆதரவுன்னு கூட சொல்லலாம். எடப்பாடியே சொல்லலாமே நாளைக்கு. அது அமித்ஷா சொல்லுவாரா, எடப்பாடி சொல்லுவாரா? அந்த சந்தேகத்துக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த இடத்திலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளாக இருக்கக்கூடிய விசிகா, இடதுசாரி, காங்கிரஸ் கட்சி வந்து இதை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவங்களுடைய தயவில் ஒரு அரசாங்கமாக இது மாறும். 118 வந்து அது பூர்த்தி செய்யும். ஆளுநர் வந்து மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு கூடுதல் தொகுதி வைத்திருக்கிறவர்களை தான் அழைப்பார். அழைக்கும் போது அதனுடைய மெஜாரிட்டி நிரூபிக்கப்பட்டதற்கு பின்பு ரிமோட் கண்ட்ரோல் வந்து விசிகாட்டையும் இடதுசாரிகள்ட்டையும் காங்கிரஸ்டையும் இருக்குன்னா இவர் வந்து இவருடைய ஆட்சி என்பது, ஏன்னா அவங்க வாபஸ் பண்ணிட்டா ஆட்சி கவர்ந்துடும். அந்த அளவுக்கு ரிமோட் கண்ட்ரோல் அவங்க மாறுகிற பட்சத்தில் அவர் ஒரு நல்லாட்சி தர வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்படும். சிறந்த நிர்வாகத்தை தர வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்படும். அது செய்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பல தேர்தலை கண்டவர்கள், ஒரு மூத்த ஊடகர், உங்ககிட்ட இந்த கேள்வி வைக்கிறது ஒரு இதுதான். அதாவது தோற்றவர்கள்லாம் பேசப்படுற ஒரு விஷயம் இந்த தேர்தலில், பல தேர்தலில் பார்த்துருக்கோம். தோற்ற உடனே இது ஏதோ சதி நடந்திருக்கு, இவிஎம் மிஷினாவே சதியோட வேலை தான் அப்படின்னு இருக்கும். குறிப்பாக இங்கே பாஜகவை எதிர்த்து களம் கண்ட தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அது கேரளா மாநிலம் இருக்க மட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், அசாமாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும். இல்லை, இது ஏற்கனவே பினராயி விஜயன் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டாரு. 10 ஆண்டு காலத்தில் ஒரு ஆட்சி தொடருகிற பட்சத்தில் அதிருப்தி நிலவுவது வந்து ரொம்ப இயல்பானது. சுழற்சி முறையில் தான் மாறி மாறி நடக்கும். அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தோற்கடிக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சி வரும். இப்போ காங்கிரஸ் தான் வந்திருக்கு. அது மாதிரி மம்தா பானர்ஜியும் ஏறத்தாழ 15 ஆண்டு காலமாக அவர்கள் வந்து அவருடைய தீவிர அரசியலுங்கிறது அங்கே வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சுழற்சி முறையில் தான் ஆட்சி மாறுகிறதே தவிர, இதே இவிஎம் வச்சு தான் மன்மோகன் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார், இதே இவிஎம்மில் தான் ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார், இதே இவிஎம்மில் தான் திருமாவளவன் தேர்ந்தெடுக்கப்பட்டார், இதே இவிஎம் வச்சு தான் பினராயி விஜயன் தேர்ந்தெடுக்கப்பட்டார், மம்தா பானர்ஜி. அப்போ இது எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? இல்லை, அதாவது மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ஏற்கத்தக்கத அந்த திமுக தலைவர் ஸ்டாலினோட தோல்வியை வந்து ஏற்க முடியல. இல்லை, அது வேதனை வெளிப்பட்ட ஏற்க முடியவில்லை என்பது திமுக காரர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு கூட இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு இதெல்லாம் இப்படி நடக்கும்னு அவங்க கற்பனையே பண்ணலை. அப்படி நடந்து விட்டது என்று சொல்லுகிற போது மக்களுடைய ஆழ் மனதில், சாமானியர்கள் மனதில் என்ன இருக்குது என்பதை கண்டறிய முடியாத அந்த பலவீனத்தை தான் பார்க்க முடியுமே தவிர, மிஷின் மேலே கோளாறு சொல்கிறது, நாங்கள் நல்லாட்சி தான் தந்தோம் அதனால் போட மாட்டேன்ட்டாங்கன்னா, நல்லாட்சி தான் தந்தாங்க, மக்கள் அதை ஏற்கவில்லை, அல்லது ஏதோ ஒரு புள்ளியில் மக்கள் அதை மாற்று கருத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனால் தோற்று போனதுனால திமுக ஆட்சி மோசமான ஆட்சினோ, ஜெயிச்சதுனால இவர் ஆகச்சிறந்த தலைவர்னோ சொல்ல முடியாது. 2 பேருமே தங்களை மறுபரிசீலனை செய்து கொள்வதற்கு, தங்களை மீண்டும் நிரூபித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் அது. தொடர்ந்து பேசும் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஆவலாக பார்த்துருக்கிற சிறிய கட்சிகள், விசிகா, இடதுசாரிகள், பாமக, இது போன்ற காங்கிரஸ், இது போன்ற கட்சிகளை தாவேகாவுடன் இணையுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கோடு இந்த காணொலியை முடிப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.